இரவு ஒரு சிறப்பு பயணம் நடத்திய சென்னை சாந்தோம் பள்ளிவாசலுடைய தலைமையிலும் மௌலானா சலீலுர் ரஹ்மான் நபி அவர்கள் 10 நிமிடம் நம்மிடம் சுருக்கமாக உரையாற்றுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الامه شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வலிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக இன்றைய தினம் சனது பெறுகிற ஆலயங்கள் பாசங்கள் ஹாபில்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகுமாக. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் குடும்பத்திலும் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. அவர்களுடைய கபர்களை விசாலமாக ஆக்கி அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்தருள்வானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை தியாரத் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் நம்மையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. இவ்வாண்டு படித்து பட்டம் பெற்று சமூக பணி ஆற்ற இருக்கக்கூடிய ஆலிம்கள் ஹாபில்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து முழுமையான ரஹமத்தையும் தௌலத்தையும் நிஅமத்தையும் பரக்கத்தையும் முழுமையாக அருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய வேகம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஆரம்பமானது. மதீனாவுடைய 10 வருடங்களில் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உருவானார்கள். லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலம் மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்களாகவும் லட்சோப லட்ச மனங்களை வெற்றி கொண்டவர்களாகவும் இருந்த சமயத்தில் தான் தமது இறுதி ஹஜ்ஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவுக்கான ஆயா. ஹஜ்ஜினுடைய பேருரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களே, ஆண்களே, பெண்களே, என்னை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு தகவல் தெரிந்தாலும் அதை தெரியாதவர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள் என்று சொன்னார். 10 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாம் முழுமை பெற்ற பிறகு 10 வருடங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாம் முழுமை பெற்ற பிறகு இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பற்றி உங்களுக்கு என்னவெல்லாம் தகவல் தெரியுமோ
இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது சொல்ல ஆரம்பியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோலதான் இன்று ஜாமியா மன்கோல் அன்வார் கலாச்சாரை இன்று பட்டம் பெற்று வெளியே செல்லக்கூடிய ஆலயங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் 7 வருடங்கள் ஓதி முடித்து விட்டீர்கள், 8 வருடங்கள் ஓதி முடித்து விட்டீர்கள், 10 வருடங்களை 11 வருடங்களை ஓதி முடித்து விட்டீர்கள். இன்று முதல் நீங்கள் சமூகத்திற்கு புத்திமதி சொல்ல தகுதி படைத்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதனால் உங்களுக்கு நாங்கள் சனது கொடுத்து வெளியே அனுப்புகிறோம், சந்தோஷமாக சென்று உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லும் விதமாகவே இந்த சனது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பெருமானாருடைய அந்த இறுதி ஹஜ்ஜின் போது நடந்த அந்த அரபாவுடைய நிகழ்ச்சிக்கு ஒப்பானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபாவுடைய அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பானது இந்த மஜ்லிஸ். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் உலமாக்கள் தங்களுடைய தீனுடைய ஹித்மத்துகளை மிகவும் சிறப்பாகவும் செவ்வையாகவும் செய்து முடிக்க வேண்டும். அதேபோல் இங்கு வழங்குகிற சனது இதுவரை நாம் இங்கு இருந்த இருப்பு ஒரு தந்தை ஒரு தாய் தங்களுடைய 2 வயது குழந்தைகளை வளர்ப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஆளுநர்கள் எல்லாம் இப்பொழுது வளர்த்திருக்கிறார். அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. மணி அடிச்சா சாப்பாடு, நேரத்துக்கு குளியல், செலவுக்கு காசு. அது நம்ம ஜாமியா மன்கோலாக வரல, காலையில ஏற்ற உடனே 40 ரூபாய் காசு கொடுத்தா பாதுகாப்பு வெளியே அனுப்புவாங்க. பெரும்பாக்கியம். எந்த விதமான சிரமங்களும் இல்லாம 7 வருடங்களை சாப்பிட்டு ஓதி கொண்டிருந்த நமக்கு இன்று மதரசாவை விட்டு உங்களை வெளியேற்றி வைக்கிறார். இனி நீ இங்க இருக்க தகுதி இல்லை, நீ சமுதாயத்தில் பணியாற்றுவதற்கு தான் உனக்கு தகுதி. உன்னை இனி இங்கு வைத்து சாப்பாடு போட்டுக் கொண்டு நாங்கள் இருக்க முடியாது, நீ சமூகத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று இன்று உங்களை அவர்கள் அனுப்புகிறார்கள். நம்ம இதுவரையிலே இருந்து சொகுசாகவே இருந்து விட்டோம். ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி தூர் சீனாய் மலைக்கு சென்றிருந்தார்கள். வேதத்தை வாங்கி கொண்டு வந்து பார்க்கிறார்கள், அங்கே மக்கள் எல்லாம் பிரிந்து போய் கிடக்கிறார்கள், மக்கள் எல்லாம் சின்னாபின்னமாக கிடைக்கிறார்கள். வேதம் வந்த பிறகு அவர்கள் அந்த சமுதாயத்தை ஒட்டுப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 16 ஆண்டு காலங்கள் ஹிரா குகையில் மன நிம்மதியோடு சந்தோஷமாக அவர்கள் தனிமையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் சூராவை இறக்கி திருக்குர்ஆனை இறக்கினார்கள். அப்பொழுதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிளி பிடித்தது போல அவர்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் மிகவும் கஷ்டமாகவும் இருந்தது. அவர்களை புத்தி பெறவித்தவர்களை போன்று தங்களுடைய மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, நாங்க அம்மா கதீஜா அம்மா. ஒரு சுமூகமான ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேரம்தான் வழிகாட்டியது. பிரிந்து போயிருந்த சமுதாய மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் தான் வழிகாட்டியது. அதுபோல் இங்கு பட்டம் பெற்று வெளியே செல்லக்கூடிய ஆலிம் உலமாக்களாகிய உங்களுக்கு இந்த 7 வருடம் படித்த படிப்பு, 10 வருடங்கள் படித்த படிப்பு இதுதான் உங்களுக்கு வழிகாட்டப் போகிறது. அந்த வழிகாட்டுதலை நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும், சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 1996 டிசம்பர்ல நானும் இங்கதான் பட்டம் வாங்கினேன். எப்பொழுதும் போல காலையில பஜ்ர்ல தாருல் ஹதீஸ் மேல ஜக்கரியா அவர்கள் பாடம் நடந்துக்கிற இடத்துல தான் நாங்கள் குர்ஆன் ஓதுறோம். சுபஹுக்கு பிறகு அங்க நாங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறோம். நான் தேம்பி அழுதேன். அழுகனா சாதாரண அழுக இல்லை, கடுமையா அழுதேன். இதை புரிஞ்சுக்கிட்டு குர்ஆனை திறந்து வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். 7 வருஷமா நல்ல சாப்பாடு போட்டாங்களே, நல்ல படுக்கிறதுக்கு பேரெல்லாம் போட்டு கொடுத்தாங்களே, நல்ல சொகுசா இருந்தவங்க, இன்னைக்கு திடீர்னு நம்மள மதசாவுக்கு வெளியேற்றுறாங்களே, நாம என்ன செய்ய போறோம், இந்த சமூகத்துல போய் என்ன செய்ய போறோம், நமக்கு அவ்வளவா உலகமும் வராது, அவ்வளவு
அவ்வளவா ஹதீஸ்களை வாசிக்கவும் தெரியாது, நமக்கு எந்த வகையான திறமையும் இல்லையே, சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனவே, நிறைய ஃபித்னாக்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றனவே, இந்த சமூக பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால எப்படி தீர்க்க முடியும், இந்த மனிதர்களை எல்லாம் எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்? அழகா 7 வருடங்கள் ஓடியது, இதை இந்த வருடம் இவர்கள் எடுத்து விட்டார்களே என்று நினைத்து அழுத படையெல்லாம் அழுது தேவி அவர்கள் பக்கத்தில் இருந்த 2-3 பேர்லாம் என்ன கேட்டுனாங்க. கொஞ்ச நேரத்தில் குரான் ஓதி கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, நீங்க 7 ரூபா வாங்கிட்டு போயிட்டோம். சக்கரையாவது நான் கொண்டு போனேன், அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஓதி முடிச்சுட்டேன், பட்டம் முடிச்சு நீங்க வெளியே எடுத்து போறீங்க, எனக்கு இமாமத்துனா என்னன்னு தெரியாது, தர்சுனா என்னன்னு தெரியாது, என்ன செய்வதே தெரியலைங்க, எனக்காக நீங்க துவா செய்யுங்க என்று அவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். எப்பவுமே நான் ஒரு பழக்கம், துவா செய்யுங்கன்னு சொல்றதை விட நீங்க எனக்கு என்ன துவா செய்ய விரும்புறீங்களோ அதை எனக்கு இந்த துவாவை நீங்க எழுதி கொடுத்து விடுங்க, பேப்பரும் பேனாவும் கையில் கொடுத்துருங்க. அப்ப அது எனக்கு ஒரு துவா வந்து எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. அது என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்னடா துவா செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நான் ஒண்ணு சொல்லுவேன், அது தப்பா போனாலும் போயிடும். எங்களுக்கு என்ன தெரியும், காசு பணம் தான் கண்ணுக்கு தெரியும். நீங்க பெரியவங்க, நீங்களா ஏதாவது ஒரு துவாவை எழுதி கொடுங்க, நான் கேட்பது தப்பாக கூட இருக்கும் என்று நான் சொன்னேன். அப்பொழுது சக்கரையாக வந்து அவருடைய ரூம் மேல, என்னுடைய ரூமுக்கு பக்கத்துல தான் அவங்க ஒரு பேப்பர் கொடுத்ததுக்கு அவங்க பார்த்துட்டு ரப்பி சிதினி இல்மா என்று அவங்க எழுதி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு ஜோப்ல வச்சிருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கும். அதை எழுதி கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த துவா இருக்குது ரயில் வண்டியில இருக்கக்கூடிய என்ஜின் பொட்டி மாதிரி, ரயில் வண்டியில இருக்கக்கூடிய என்ஜின் பொட்டி மாதிரி. இந்த பொட்டி போனாக்க பின்னால இருக்கக்கூடிய 50 பொட்டியும் பின்னால வரும். இந்த இல்முங்கிற ஒண்ணு உங்ககிட்ட இருந்தா உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான மரியாதை, உனக்கு தேவையான பொருளாதாரம், உனக்கு தேவையான ரிஸ்க், உனக்கு என்னெல்லாம் வாழ்வுக்கு தேவையோ அத்தனையும் உனக்கு பின்னால் வந்து இதை வச்சுக்க போ. அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவா எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய துவா, கணிதத்திற்குரிய ஷேகுல் ஜாமியா அவருடைய துவா, என்னுடைய உஸ்தாதுமார்கள் அதுக்கு அவங்க தான் நமக்காக வேண்டி போட்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி கண்ணியமான நம்முடைய ஹசரத்துமாருடைய துவா என்னை போன்ற எதிர்காலத்தில் யாரெல்லாம் பட்டம் பெற்று வருகிறார்களோ அந்த ஆணிகள் அனைவரையும் இது போன்ற இந்த துவாக்கள் தான் நம்மளை செவ்வையாக வாழ வைக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக வாழ வைப்பானாக. இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய ஆடை உலமாக்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இங்கிருந்து வெளிப்போகக்கூடிய ஆடைகள் அனைவரும் உலகம் போற்றும் உத்தமர்களாகவும், உலகம் போற்றும் பேச்சாளர்களாகவும், ஞானிகளாகவும், சூஃபிகளாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகைகளை செய்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலானா ஆமீன் பக்ரி